கற்பனை கட்டாத ஒரு ரட்சிப்பை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. So we are the right generation. I believe. அன்றைய ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஒரு மாதிரி உட்கார்ந்தாங்க. நான் பாத்துக்கங்கப்பா. அல்லேலூயாவா. அப்போ ஒரு ஆலயம் எழும்ப போகுது. ஒரு எழுப்புதலின் ஆலயம் எழும்ப போகுது. சாலமன் காலத்துல ஒரு ஆலயம் எழும்பின மாதிரி, செருபாபேல் காலத்துல ஒரு ஆலயம் எழும்பின மாதிரி நம்ம நாட்கள்ல ஒரு எழுப்புதலின் ஆலயம் எழும்ப போகுது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் முந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. அப்ப சாலமோன் ஆலயத்தின் மகிமையை விட செருபாபேல் ஆலயம் மகிமை ஜாஸ்தி. செருபாபேல் ஆலயத்தின் மகிமையை விட இந்த கடைசி காலத்தின் ஆலய மகிமை பெருசு. நாம நினைக்கிறோம் அவர்கள் அப்படி பயன்படுத்தினார், இவர்கள் அப்படி பயன்படுத்தினார், பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்கும். பயன்படுத்தினார்தான். ஆமா, வேதத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி நமக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட எல்லா தேவ பாத்திரங்களும் ஒருவருக்கு ஒரு ஆலயம் தானே. அவர்கள் நமக்கு முந்தின ஆலயங்கள், நாம் பிந்தின ஆலயங்கள். சோ அந்த முந்தின ஆலயங்களில் வெளிப்பட்ட மகிமையை பார்க்கலும் நம்முடன் வெளிப்பட போகிற மகிமை பெருசு. ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்கு நம்மளை அழைக்கல. 100 பேர் வந்துட்டாங்க, லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மளை அழைக்கல. கொடுக்குற தசமாகும் போதும் சொந்த தின்னுக்கிட்டு தோத்த வண்டியை ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. நமக்கு சோறு வேணும்னு அவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் வேணும்னு அவருக்கு, நமக்கு வீடு வேணும்னு அவருக்கு, நமக்கு கார் வேணும்னு அவருக்கு சொல்லுங்க சார், அவருக்கு தெரியும். இதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நாம பார்க்க வேண்டியது வேற, நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வேற. அவர் நமக்கு ஓனர், அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் என்ன வேலைக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த வேலையை மட்டும் நாம பார்த்தா நம்ம காரியம் அமுட்டியும் அவர் பாப்பாரு. ஆனா நாம என்ன பண்றோம், அவர் வேலையை சுத்தமா விட்டுறோம். நம்ம காரியத்துக்கு என்ன நடக்கணுமோ அதையே பார்த்துட்டு சுத்துறது நடக்கணும். 25க்கு மேல 50க்கு மேல 60க்கு மேல 100க்கு மேல போக மாட்டேன், ஏற மாட்டேன். செட்டா மனசுலாயோ அல்லேலூயாவா. சும்மா பேதர் சாதிச்சாரு, பவுல் சாதிச்சாரு, டிஎல் மூடி சாதிச்சாரு, அந்தோனிராம் ஜக்சன் சாதிச்சாரு, பில்லி கிரகாம் சாதிச்சாரு, ரெய்னால்ட் போகே சாதிச்சாருன்னா அவங்க கொஞ்சம் கலரா இருந்ததுனாலயா இல்ல வெள்ளக்காரங்களா பிறந்ததுனால? மாண்டர் அப்படின்னு பட்சபாதம் உள்ளவரா? ஒரு பில்லி கிரகாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கும் சொல்லப்பட்டது. ஒரு ரெய்னால்ட் போகே மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் நம்ம மேல ஊற்றப்பட்டது. ஏன்? நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு தோத்திரம் கொடுக்கப்பட்ட வல்லமை தான் நமக்கும் கொடுக்கப்பட்டது. அவங்களெல்லாம் பயன்படுத்தின ஆண்டவர் நம்மளை மட்டும் மூலையில ஓரமா வச்சிருவாராக்கும். மாதிரி முடிச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு இருந்தா வேணா சைடில் உட்கார ஒழிய ஆமென் அல்லேலூயா சொன்னா நம்மளை தான் தூக்குறாருன்ற. அல்லேலூயாவா. பிரசங்கத்தை கூட விடுதலையா கேட்கணுங்க, விவகாரமா கேட்கக்கூடாதுங்க. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் இப்படிதான் பேசுவேன், வேற வழியே இல்லை. அல்லே சொல்லுங்க. அப்போ என்கிட்ட வேற மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஒருத்தர் பின்னாடி கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஏன் அவரை கூப்பிட்டீங்கன்னா அவரை பாருங்க. ஆமேனா எல்லாம் தெரிஞ்சுதாங்க அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம யாருமே தெரிஞ்சுதான் அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமேனா கட்டுறோம், தூக்குறோம், எழுப்புதல பார்க்கிறோம். இருக்கிறீங்களா? எதிரிகள், பிரச்சனைகள், சத்துருக்கள் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்க. மோசே காலத்துல இல்லாத பிரச்சனையா இன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு. யோசுவா காலத்துல இல்லாத எதிரிகளா இன்னைக்கு இருக்கிறாங்க. எஸ்தர் காலத்துல இல்லாத பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு. பவுல் காலத்துல பிரச்சனை இல்லையோ, பேதர் காலத்துல எதிரிகள் இல்லையோ, எல்லா காலத்திலும் எதிரிகள் இருந்தாங்க. எதிரிகள் இருந்தா தான் எழுப்புதலே வரும். நம்ம எதிரிகளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு நம்மளை அழைச்சாரோ அழைச்சவரை மட்டும் பார்த்தா போதும். ஜபம் இவங்க வரக்கூடாது ஆண்டவரே, இவங்க வந்துடணும் ஆண்டவரே. என்ன இவங்க வரக்கூடாது, அவங்க வந்துடணும்.
உங்க சித்தம் நடக்கட்டும் ஜெபிக்கிறது இல்ல. ஏன் அவரு தோத்தாரு தெரியுமா? நம்ம பண்ண ஜபத்துல நம்ம ஜபம் பண்ணிட்டு அதை தோக்க வச்சோம். ஏன் அவரு வரட்டும்னு ஜபிச்சா கூட தப்பு இல்லைங்க, அந்த வரைக்கும் தப்பு இல்லைங்க. ஆனா அதை தாண்டி ஒன்று சொல்ல பாருங்க, அவர்தான் சிறுபான்மை காவலர்கள் சொல்லி முடிஞ்சா அவர்கள் தான் சிறுபான்மை காவலர்கள். அவர்கள் வந்தால் தான் எங்கள் ஊழியம் செய்ய முடியுமானது. எங்கள் சபைகளுக்கு அவர் தான் பாதுகாப்புறாரா? டென்ஷன் ஆயிடுறாரு. அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. நான் உனக்கு பாதுகாப்பு இல்லை, என் மூலமா சபை வளர போறது இல்லை. அவங்க வந்தா தான் வளருமா? வைக்கிறேன்டா பாம்பு வச்சிட்டாரா? இங்கேயும் அதே கதை தான். அங்க மேல ஒத்துரு சொத்துறோம் 3 முறை ஜெபம் பண்ணோம். ஜெபம் கேட்கப்படலதானே ஒத்துக்கணும். உண்மை சொத்துறோம். நம்ம ஜெபத்தை கேட்கவே இல்லை. 12 மணி நேரம் ஜெபிச்சும் கேட்கல, 24 மணி நேரம் ஜெபிச்சு கேட்கல, 72 மணி நேரம் ஜெபிச்சு கேட்கல, உபவாசம் போட்டு ஜெபிச்சு கேட்கல, பாஸ்டரா திரண்டு கேட்கல, கேட்க மாட்டாரு. ஏன்னா நம்ம ஜெபம் அப்படி எப்படி தெரியுமா? அவர்கள் வந்தால் நாங்கள் ஊழியமே செய்ய முடியாத ஆண்டவரே, அவர்கள் ஊழியர்களை உடைத்து விடுவார்கள் ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்திற்கு எதிரிகள் ஆண்டவரே, அவர்கள் வந்தால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவனை உட்கார வச்சு பண்றேன் அல்ல சொல்லலாம். அவனை உட்கார வச்சு என் ஊழியத்தை செய்யறேன். என்ன விட புரியாதா? தோத்துறான். 3ஆவது முறை அவன் தான் அப்படின்னு வர வச்சாரா இல்லையா? என்ன பேச காணா? இதனாலதான் லைவ்ல போடாதீங்க இல்லையா சொல்லுங்க. விஷயத்தை மனம் விட்டு பேச முடிய மாட்டேன். ஏக்க பாட்டி சொன்ன மாதிரி இது வேற நிப்பாட்டி அலையில சொல்லுங்க. கவனிங்க, அவர் ஊழியம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. For what purpose God has anointed us? தேவன் நம்மளை எதற்கு அபிஷேகம் பண்ணிருக்கிறாரோ அதுல மட்டும் கவனம் செலுத்துவோம், நிற்போம், அவரை மட்டும் பார்ப்போம், அடிப்போம், தூக்குவோம், கிளப்புவோம், எழுப்புதெல்லாம் கொண்டு வருவோம். நான் இல்லை என்றால் யார்? நீங்கள் இல்லை என்றால் வேறு யார்? நம்மளை விட இன்னும் ஒரு பெரிய ஆளுங்க தேவையா? அப்ப நம்ம யூஸ்லெஸ்ஸா, நம்ம வேஸ்டா? நமக்காக நமக்கு எதுக்காக நம்மளை அழைச்சாரு? தெரிஞ்சாரு, சோத்த போட்டுட்டு இருக்கிறாரு ஏசுறது. சிலருக்கெல்லாம் 40 வருஷம் சோறு போட்டு வேஸ்ட்ன்றாங்க. அப்படிதானே அர்த்தம்? அது இதுல நம்ம ஸ்டேட்மெண்ட் வேற. நறுக்குன்னு 4 பேர் இருந்தா போதும், தூக்கிட்டு போறதுக்கு வேணும்ல. அதுவும் மிச்சம் இருக்கிற 4 மாசத்துல அந்த 4 பேரையும் கொண்டுறது. அப்புறம் உன்னை எவன் தூக்கி போறான்னு தெரியல. இப்படியே நான் பேசுறது. வெட்டு 1 துண்டு 2, வெட்டு 1 துண்டு 7 இப்படின்னு அடிக்கிறது. சத்தியம் சத்தியம் சத்தியத்தை பேசுற. இது பிதாக்கள் பிரச்சனை. நாங்கள் சத்தியத்தை தான் பேசுவோம், நாங்கள் இப்படித்தான் பேசுவோம். வேட்டோடு தூண்டிடு. அவனை கொண்டானா செத்தானா பாரு சொல்றான். இவன் செத்தானா பாரு அந்த குடும்பம். நீ வராத சர்ச்சைக்கு, நீ போ, அப்படியா இப்படியா அப்படின்னு அடிச்சு வெட்டி தூக்கி அத்தனை வரை கொள்றது. 6 நாள் படாத வாடு வெட்டி 7ஆவது நாள் ஏதாவது ஆகியானவர் பேசுவாரா அப்படின்னு அவன் பரிதாபம் வந்து உட்கார்ந்தா அவனை குத்தி குடலை உருவி தோத்துறான். இருக்கிற அத்தனை டென்ஷனையும் அவன் மேல போட்டு அட பாருங்க என் விசுவாசிகளாம் கொள்றீங்களாடான்னு பரிசுத்தாவியான பரலோகத்திலிருந்து புலம்புறேன். கேட்டா நான் சத்தியத்தை பேசுகிறேன். சத்தியம்னா ஆளை சாக வைக்காதுங்க. யாருங்க சொன்னா? சத்தியம்னா சாக வைக்கிறதுனே நினைக்கிறவங்க வாழ்றதுக்கு தான் சர்ச்சைக்கு வர்றான். இப்படி பிதாக்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்ப கிளம்பிருக்கு எல்லா டவுசருங்க. கிரேஸ் போடுறா தோத்துறா. ஆமென் தோத்துறா. அமேசிங் கிரேஸ், ஃபுல் கிரேஸ், குவார்டர் கிரேஸ், ஆஃப் கிரேஸ். ஆமென் தோத்துறா. ஹைப்பர் கிரேஸ் அடரா தூக்குடா. கிருபைய கூறு கூறா போட்டு விக்கிறான். இது 150 ரூபாய், இது 200 ரூபாய். என்ன பண்ண? இவன் கிருபையில ஒரு எக்ஸ்ட்ரீம், இவங்க சத்தியத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம். நடுவுல ஏசனா நின்றுட்டு எப்படா நீ இங்க வருவ, நீ எப்படா இங்க வருவ அப்படின்னு அவர் நடுவுல கிருபையும் சத்தியமும் எப்படா ஒன்றை ஒன்று சந்திக்கும், எப்படா ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இது சந்திச்சு முத்தம் செஞ்சா தாண்டா எழுப்புதல். ஏதாவது புரியுதுங்களா? இவங்களுக்கு
என்ன? நாங்க சத்தியத்துல உண்மையா எக்ஸிம் அந்த பயலுக அநியாயம் பண்றான், மோசம் பண்றான், அவன் சரி கிடையாது. சோத்திரம். ஆடுறான், பாடுறான், ஓடுறான், தோத்துறான். தனியா ஓடினா பரவாயில்ல, கூட ஒரு ஆளையை கூட்டிட்டு ஓடுறான் அப்படின்னு தோத்துறான். அவங்களை குத்தம் சொல்ல, அவங்களுக்கு விரோதமாவே இவங்க பேச, அவனை ஏற்றுக்கிறாத, அவனை உள்ள சேர்க்காத, அவனை நம்பாத, அவனை வைக்காத அப்படின்னு இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன்கிட்ட போய் நாங்க சன் டிவில இருந்து வந்துக்கிறோம், தோத்துறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க இப்படி மாறினதுக்கு காரணமே அந்த பெரியவங்க. எங்களை கர்த்தர் எழுப்புனா அங்கீகரிக்க மாட்டான், எங்களை கர்த்தர் பயன்படுத்தினா அங்கீகரிக்க மாட்டான், எங்களை ஒரு தகப்பனா பார்க்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் பாஸ்டராகவே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் தலைவனாகவே இருக்கிறார். நாங்க தலைவர்களை தேடல, தகப்பன்மார தேடுறோம். தகப்பன்மாருடைய கேரக்டர் அவங்கள்ட்ட பார்க்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் கரிஞ்சு 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 துப்புறாங்க. ஒரு ஊழியர் வர்றாரு, எழும்புறான்னு பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. அதே வாரம் சரி எழுப்பி விட்டாரு, நாங்க எழுப்புனா அடுத்த வாரம் எங்க பாஸ்டர் அடங்குடான்றாரு. நாங்க எழுப்புறதா அடங்குறதா? சரி, போனவரம் அந்த ஊழியக்காரர் எழுப்பி விட்டாரு, அபிஷேகம் விஷயம் வந்துட்ட எழுப்பிடுவோம், கத்தருக்காக எழுப்பணும்னா அடங்கு. ஏற்ற காலத்துல கத்தர் உயர்த்துவார். எப்போ? 72 வயசுலயா? நாங்க எப்பத்தான் தேவனுக்காக எழும்ப, நாங்க எப்பத்தான் கத்தருக்காக பயன்பட அப்படின்னு அவன் கண்ணீர் வடிக்கிறான். கதனையும் நடக்கும் உங்களுக்கு. இவங்க ஏச்சு நாங்க அப்படி இருந்துட்டோம், அவனால அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். அவங்க நாங்க அவங்க ஏரியா பக்கம் வரவே மாட்டோம். இப்படியே நின்றுட்டு இருந்தா சாகுற வரைக்கும் எழுப்புதல் வராது, சொத்துட்டா வந்துடும். என்ன பேச காணும்? ஒண்ணு சரியாகணும், இல்லைன்னா சாகணும். அம்மா நான் தப்பா சொன்னா சொல்லுங்கம்மா. ஒண்ணு சரியாகணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? 2 பேருமே சாகட்டும். இவன் எங்க கிடந்துரா பிடிச்சிய? மாயிரம் பக்கம் தான். அதுவே சொல்லுங்க, அப்போ பக்கம் தான், ரொம்ப பக்கம். ஆமேனா? ஆலயம் எழுப்பி ஆகும். இந்த ஆலயம் சாலமோனால அங்க வந்துருவோம். சாலமோனால எழுப்பப்பட்டுச்சு, சந்தோஷம். ஆனா சாலமோன் தான் அதற்கு முழு காரணம் என்று அவன் சொல்லிவிட முடியாது. இதற்கு வித்திட்டவர் தாவீது, இதற்கு விதையை போட்டவர், இந்த தரிசனத்தை தன் இருதயத்தில் சுமந்தவர். இப்படி ஒண்ணு இருதயத்துக்குள்ள கிடக்குடா, நான் விரும்பினேன்டா, ஆனா கர்த்தர் அடுத்த தலைமுறை வச்சுதான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னு சாலமோனுக்கு இந்த தரிசனத்தை ஊட்டினவர், பலப்படுத்தினவர். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் சமதரித்து வைத்தவர். இளைய தலைமுறைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, எழுப்புதல் 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 என்று நீ கூவினாலும் பிதாக்களை தவிர்த்து விட்டு எழுப்புதலுக்கு சாத்தியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய முந்தைய தலைமுறை, நம்முடைய தகப்பன்மார்கள், பிதாக்கள் அவங்கள உதறிட்டு அவங்கள தவிர்த்துட்டு நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு சாத்தியமே இல்ல. ஆனா நான் மனசு விட்டு சொல்றேன், அடுத்த தலைமுறை தான் கற்பனை கட்டாத ரிவைவல தேசத்துல கொண்டு வர போகுது. அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. மோசே தொடர்ந்து வந்த ஒரு ஜாஷுவா தான் 31 ராஜாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேசத்தை சுதந்தரித்தான், மாற்றுக்கிறது இல்லை. தாவீதுக்கு பின்னால் வந்த சாலமோன் தான் தாவீது விரும்பின அந்த ஆலயத்தை எழுப்பி நிறுத்தினான், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலய மகிமை பெரிதாகத்தான் இருக்கும், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதனால் யோசுவா என்று சொல்லும் பொழுது மோசேயை தவிர்த்து விட முடியாது. எலிசா என்று சொல்லும் பொழுது எலியாவை தவிர்த்து விட முடியாது. சாலமோன் என்று சொல்லும் பொழுது தாவீதை தவிர்த்து விட. இதுதான் பெரும் பிரச்சனை. இவங்க 2 பேரையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரதுக்கு பாருங்க பெரிய பிரச்சனை. இதுல இந்த 2க்கு நடுவுல 2 கட்டா மாதிரி ஒரு டிக்கெட், அதுல நானும் இருக்கேன். அல்லையா சொல்லுங்க. அப்பா பிதாக்களையும் பார்த்து வளர்ந்தாச்சு, பழகியாச்சு, டவுசர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறீங்களா? இவங்க 2 பேரையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற ஊழியத்தை நம்ம மேல தரும்போது ஐயோ, இந்த 2 டிக்கெட்டுகள் நம்மள ஒரு பாடு படுத்துதுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஒன்றை ஒன்று முத்த
அற்புதம் செய்யுங்க. எழுப்புதல் வந்தே தீருங்க. அதனாலதான் நாங்க இளம் தலைமுறை ஊழியர்களுக்காக தரிசனத்தோட ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நாங்க அந்த ஊழியத்தை ஒவ்வொரு மாசமும் செஞ்சுட்டு இருக்கோம். இதுவரை 11 மாவட்டங்கள் முடிச்சுட்டோம். இந்த மாசம் ஒரு மாவட்டத்துல வச்சிருக்கிறோம். எல்லா மாசத்துலயும் கடைசி வாரம் புதன் வியாழன் 2 நாள் அந்த முகாமை நாங்க நடத்துறோம். மிகப்பெரிய அசைவ தேவன் உண்டு பண்ணிட்டு இருக்கிறார். கத்தரி சித்தமானால் ஜனவரிலயோ பிப்ரவரிலயோ அதை திருச்சியில நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். உங்க மூலமா தான் அதை செய்வோம். இப்ப கூட பாருங்க, பாப்பன்மார்கள் ஒரு சிலர் தலை தெரியுது, அல்ல சொல்லுங்க, நடுத்தரவாதிகள் சிலர் தலை தெரியுது. ஆனா அந்த பிலோ ஒரு 35 பிலோ 40ங்கிறதுலாம் ரொம்ப கம்மியா தான் இங்க உட்காந்துருக்காங்க. நான் சொல்றது ஏதாவது புரியுதா?